மாவீரர் பாரீர். மாவீரர் யார்? தன் இன்னுயிரை துச்சமென மதித்து இனத்திற்காய், மொழிக்காய், ஈன்ற தன் தாய்நாட்டிற்காய் தியாகம் என்ற வார்த்தைக்கு திருநினைவாய், நாளைய வரலாற்றுக்கு இன்றைய அடையாளமாய் திகழ்வோரை தாயகமும் தரணியும் மாவீரராய் மதிக்கும். வாழ்வது ஒருமுறை, அதை வசதியாய், வளமாய், சுகமாய் வாழ நினைக்கும் மாந்தர் மத்தியில் அவ்வாழ்வு அர்த்தமுள்ளதாய், முடிவு முழுமை பெற்றதாய் இருக்க வேண்டும் என்று நினைத்து ஒவ்வொரு வாழ்வை தன்னலம் இல்லாமல் பிற நலனுக்காக, ஏன் என்று கேட்பாரற்று கிடக்கும் ஏழை எளியோருக்காக, ஒரு தலைமுறை உயர்வுக்காக தன் தலையை தானமாக இன்னுயிரை ஈனும் இறந்தும் இரவாதோரை மாவீரர் என்பர். யானோ சில மாவீரரை நான் வாழும் காலத்தில் என் கண்முன்னே கண்டேன். இவர்கள் எவ்வகையில் மாவீரர் என்ற வினா எழுமானால், தான் சார்ந்த மண்ணுக்காக, மக்களுக்காக, மன்னனுக்காக மாய்ந்த மாவீரர் மத்தியில் இவர்களோ தங்கள் காணாத மன்னனுக்காக, கற்பனையிலும் தோன்றாத நாட்டிற்காக, கண் காணும் மக்களுக்காக, விண்ணிலிருந்து வரும் பலனுக்காக அன்பாய், சந்தோஷமாய், வலிய போய் வலி நிறைந்த பலியாம் மரணத்தை ஏற்றுக்கொள்ளும் இவர்களும் மாவீரரே. சில தினங்களுக்கு முன்பாக சிந்தனையில் நிந்தனையை ஏற்படுத்திய சம்பவம் ஒன்று இந்தியாவின் ஓரத்தில் இருக்கும் ஒரிசாவில் அரங்கேறியது. கொடூரம் தலைக்கேறிய தறிக்கட்ட கூட்டம் ஒன்று நெறிகொண்ட நெறியாளனை, நற்குணம் கொண்ட நாதனின் தூதனை பிடித்து அடித்து துடிக்கச் செய்து அவமானமாக்க நினைத்தனர். அந்த மனிதர் கூட்டம் மன்னிக்கவும் மிருக கூட்டம். கூட்டம் கூடி கொற்றவன் பெற்றவனை வீதியில் வலம் வரச் செய்து மிருக மலத்தை வருடச் செய்து சமயக் கடமையை செவ்வென செய்து முடித்தனர். சில மத தலைவர்களும் அவர்களுக்கு அடிபணியும் அரசியல் அறிவியலிகளும் அரைவேக்காட்டுத்தனமாய் சில காரியங்களை அரங்கேற்றுகின்றனர். தேவ ஊழியர்களை அடித்து உதைத்தால் அரண்டு விடுவோம் என்றும், மிரண்டு போய் மார்க்கத்தின் மேன்மையும் மரித்தெழுந்த மாவீரராம் மகா தேவனாம் மன்னராம் இயேசுவை மறுதலித்து விடுவோம் என்றும் நினைக்கின்றார்கள். நாம் அரசவையிலோ கருவறையிலோ தொடங்காமல் கல்லறையை உடைத்துக் கொண்டு புறப்பட்டவர்கள். எம் தலைவர் மீள முடியா மரணத்தையே தாழ காலடியில் மிதித்தவர். நாங்கள் உலகை வஞ்சகத்தாலோ தந்திரத்தாலோ பட்டயத்தாலோ ஜெயிக்கவில்லை. மாறாக அன்பினாலே, பண்பினாலே, அரவணைப்பிலே வென்றெடுத்தவர்கள். எங்கள் சேவைகள் வரலாறு முழுக்க வழிந்தோடுகிறது. எங்கள் அர்ப்பணிப்பு நாடு முழுவதும் நின்று சாட்சி கொடுக்கிறது. நாங்கள் கையில் கம்பையும் கோடாலியும் கொடுத்து கட்டடங்களையும் கன்னியாஸ்திரிகளையும் நாசமாக்க சொல்லிக் கொடுக்கவில்லை. ஆனால் வாழவே தகுதியற்றவர்கள் என்று உங்களால் தள்ளப்பட்டவர்களை, தாழ்த்தப்பட்டவர்களை தகுதியாக்கி நீங்கள் வாழ்த்தும்படி செய்திருக்கிறோம். சிறை கம்பிகளே கலங்கும் அளவிற்கு குற்றம் புரிந்த எண்ணற்ற குற்றவாளிகளை மாசற்றவர்களாய், மதிப்பு மிக்கவர்களாய் மாற்றியிருக்கிறோம். 27 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மாவீரர் தன் பிள்ளைகளோடு தன் இன்னுடலை உங்கள் மதவெறிக்கு இரையாக்கினார். குற்றம் என்ன கண்டீர்கள்? அந்த கோமகனிடம் கொன்றுவிட்டு வென்றது போல் குக்கரித்தீர்கள். உண்மையில் வென்றது நாங்கள்தான். எங்கள் அன்பு மன்னிப்பு வென்றது. உங்கள் அதிகாரமும் பலமும் வன்முறையும் சாதிக்காததை எங்கள் தேவனின் அன்பும் தியாகமும் சாதித்து வைக்கிறது. மீண்டும் அதே மாநிலத்தில் 2008 ஒரு வெறியாட்டத்தை தறிகெட்டு ஆடினீர்கள். ஊழியர்களை உருக்குலைத்தீர்கள். தேவாலயங்களை தரமட்டமாக்கினீர்கள். தேவ பிள்ளைகளை பெற்றோர் அற்றவர்களாக்கினீர்கள். இதன் மூலம் நீங்கள் சாதித்தது என்ன? நாங்கள் குறுகிவிட்டோமோ அல்லது குன்றிவிட்டோமோ? மன்னித்து விடுங்கள் என்று உங்களிடம் கெஞ்சினோமோ? புரிந்து கொள்ளுங்கள் புத்தியற்றவர்களை, இது மரணத்திற்கு அஞ்சாத கூட்டம். உங்கள் பதவிகளும் பயங்கரவாதத்திற்கும் பயப்படாத கூட்டம். நீங்கள் அகோரமாய் எங்கள் மீது மோதினாலும் அமைதியாய் சிரித்த முகத்துடன் சிலுவையை சுமப்பவர்கள். நீங்கள் 100 பேரை கொன்றால் நாங்கள் 1000 ஆவோம். 1000ங்களை கொன்றால் 1,00,000 ஆவோம். எப்படி என்று வினா எழும்புமானால் விடைபிடித்துக் கொள்ளுங்கள். ஒரு இயேசுவை கொன்றார்கள். இன்று கோடிகளிலே கர்த்தருக்கு ஜீவனை கொடுக்க காத்திருக்கும் கூட்டம் எழும்பிவிட்டது. இயேசு கிறிஸ்து எங்களை குருதி கொடுத்து உறுதிப்படுத்தி இருக்கிறார். உங்கள் கூக்குரல்களுக்கு, கூச்சல்களுக்கு இந்த கொற்றவன் பெற்ற பிள்ளைகள் அஞ்சாது, அடிவணியாது. நீங்கள் கேவலப்படுத்தி ஒரு மாவீரனை தண்டித்ததாக நினைத்தீர்களே, ஆனால் இறுதியில் அவன்தான் உங்களுக்கு தீர்ப்பு எழுதியிருக்கிறான். என்ன தெரியுமா? மன்னித்து விட்டேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மீள முடியாமல் தவிக்கப் போகும் தண்டனை தந்துவிட்டான் அந்த தெய்வ மகன். இறுதியாய் இதுபோன்று 1000 மாவீரர் எழும்பிக் கொண்டே இருப்பார்கள். உங்களை மன்னித்து கொண்டே இருப்பார்கள். ஏன் இப்படி, எதற்காக என்று காரணம் புரியவில்லையா? கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது.